பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எடுத்துக்கோங்க பிரதர். ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் மறுமலர்ச்சியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே சீஃப் அண்ட் காஸ்பல் பிரான்ஸ் எனக்குள்ள இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீனொரு விஷயமாக இந்த காலவேளையில வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மனித அளவின்படி அல்ல, தேவன் அவரின் அளவின்படி நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்னோட கூட வேதாந்தத்தை வைத்திருக்கிறவர் திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு குறித்து படிக்க சொல்கிற காரியங்களை சற்று உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை ஒரு நிமிடம் மூடுவோம். அவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று கேட்போம். ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நேரடியான ஆண்டவரே உம்முடைய முகமாய் ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தைகள் ஆவியானவர் மூலமாக வரட்டும் என்று நாம் கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் அப்படி நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று வாக்கு மாறாது இருக்கிறதா நாங்கள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுதான் அருமையான இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க 2-3 பேர் நாமத்தினால் கூடி இருக்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னீங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன மகாபிரிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. இப்பொழுதும் கர்த்தாவே உடைய வல்லமுள்ள வார்த்தைகள் மூலமாக நாங்கள் போகிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய வல்லமுள்ள வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவரே எங்களை என்னென்ன காரியங்கள்ல சரி செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நீர் ஆலோசனை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆலோசனை நிலைநிற்குமாறியா ஆவியானுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளை நாங்கள் செயலாற்ற கர்த்தர் கிருபை பாராட்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே அந்த எல்லாருக்குமே இந்த காரியங்கள் நன்கு தெரிந்த அல்லது அறிமுகமான ஒரு பகுதி இது. அநேகர் நீங்கள் பிரசங்கித்தும் இருப்பீர்கள், அநேக முறை நாம் இதை கேட்டும் இருப்போம். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட சில காரியங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்துல பெரிய மனுஷனாய் இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதாகமே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நன்றாக கவனிக்குமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சீரிய படைத்தலைவனான நாகமான் தன் ஆண்டவனிடத்துல பெரிய இன்ஃபுளுன்ஸான மேனாய் இருக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது எல்லா வகையிலும் தன்னுடைய ராஜாவினிடத்துல அவனுக்கு ஃபேவர், தயவு அவனுக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி அவனோ குஷ்டரோகியா இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சீரியாவுக்கு ரட்சிப்பை தேவன் யார் மூலமாகவே கட்டளையிட்டார் என்று நாங்கள் இங்க பார்க்கிறோம் என்றால், சீரியாவுக்கு ரட்சிப்பை, தயவை அல்லது அந்த கிருபையை அவர் ரட்சிப்பை கட்டளையிடுவதன் அந்த பெரிய பராக்கிரமசாலியா இருந்ததான அந்த நாகமான் மூலம்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பிரியமான தேவ ஜனங்களே, அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த குஷ்டரோகத்துல ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி யாரை கொண்டு எப்படி வல்லமையான காரியங்களை இந்த குஷ்டரோகத்தின் மாற்றினார், அதுல தேவன் அவரை கொண்டு அல்லது தேவன் யார் மூலமாக சித்தம் கொண்டு யாரெல்லாம் தேவன் பயன்படுத்தினார் என்றதான ஒரு 4 பேரை குறித்து இந்த நாட்களில நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, உடனே நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள் சிறுபெண்ணை பற்றி. சிறுபெண்ணை பற்றி நான் அப்புறம் சொல்லுகிறேன். முதலாவதாக நாங்கள் இங்க பார்க்கும் பொழுது, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாக இருந்ததான நாகமான் அவன் பெரிய மனுஷனாக இருந்தான். அப்கோர்ஸ் அது உண்மைதான். எண்ணிக்கையில அவன் பெரிய மனுஷனாக இருந்தான், உண்மைதான். ஆனால் அவனுக்குள் இருந்தது ஒரு குஷ்டரோகம். பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு தேசமும் இன்றைக்கு நாம் காண்கிறதான நம்முடைய இந்திய தேசமா இருக்கலாம், அல்லது இலங்கை தேசமா இருக்கலாம், அல்லது பிரான்ஸா இருக்கலாம், அல்லது உலக நாடுகள் எங்கேயும் பார்த்தா தேசம் அனைத்திலும் பாவம் என்றதான குஷ்டரோகம் அல்லது விக்கிரகாரானது என்னதான குஷ்டரோகம்
அல்லது இப்படிப்பட்டதான காரியங்கள் அநேகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இச்சை, பொறாமை, வன்கனாவி, இப்படிப்பட்டதான காரியங்கள், அதாவது கலாச்சார காரியங்கள், இல்ல தேவனுக்கு விரோதமான, தேவன் அருவருக்கத்தக்க தேசங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட குஷ்டரோகங்களை போக்குவதற்கு தேவன் பயன்படுத்தின, நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகத்தை எடுப்பதற்காக அல்லது தீர்ப்பதற்காக, அல்லது தேவன் பயன்படுத்தின the 4 characters, அதாவது 4 பாத்திரங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்களும் நானும் எவ்வளவான பாத்திரமாய் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார் என்பதையும் இந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கலாம். பிரியமான தேவஜனங்களே, அன்னை நாட்களிலே நாங்கள் பார்த்தோமேனால் மகாபராக்கிரமசாலி தான். ஆனால் இந்த குஷ்டரோகம் என்று சொல்லப்பட்டது நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது குஷ்டரோகி, அதாவது தீட்டு ஒருவேளை பக்கத்துல யாரும் போகக்கூடாது, அப்படியே போனாலும் தீட்டு என்று சொல்லி அவன் அலறி தன்னை விட்டு அவர்கள் வராமல் தடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலிலே ஒரு சட்டம் இருந்தது. அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு அந்த தீட்டு வீட்டுக்கு பற்றினாலும் கூட அது இடிக்கப்பட வேண்டும் என்று வேதாகமத்தின் அடிப்படையில் அது இருக்கிறது. அது எத்தனை உண்மை என்று எல்லாருக்குமே தெரியும். பிரியமான தேவஜனங்களே, இந்த மனுஷனுக்கு சுகம் தேவை, இந்த மனுஷனுக்கு விடுதலை தேவை, இந்த மனுஷனுக்கு அதாவது தன்னுடைய குஷ்டரோகம் போக வேண்டும் என்றது வாஞ்சை, இதெல்லாம் இருந்தது. ஆனால் இவன் தேவனை அறியாது இருக்கிற ஒரு பாத்திரமாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனை அறியாது இருந்தது மாத்திரமல்ல, அதனூடாக இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது தேவனை அறிந்தவர்களுக்கும் அறியாது இருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும், தேவனை அறியாதவர்கள் செய்த காரியங்களையும் நாங்கள் சற்று உள்ளார்ந்து நோக்க இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டாராக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில முதலாவதாவது இந்த பாத்திரங்கள்ல நாங்க பாக்குறோம். முதலாவது தேவன் சீரிய ராஜாவையும் இதில் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சீரிய ராஜாவை இதில் பயன்படுத்துகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, சற்று கவனிக்குமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சீரிய ராஜாவை இதில் தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் என்று பாருங்கள். ஏனென்றால் சீரிய ராஜாவை நாம் பார்ப்போம் என்றால், இது இன்றைக்கு நீங்களும் நானும் இப்ப இந்திய தேசத்தில் இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்தாலும் சரி, அல்லது பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி, நமக்கு தமிழர்கள் என்று ஒரு பெயர் உண்டு. பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம தான் நினைத்துக் கொள்றோம் நம்மளாம் ஒண்ணும் இல்லை அப்படி இப்படின்னு இல்ல. பிரியமான தேவ ஜனங்களே, we are chosen people. God has chosen you and me to be redirect the people. ஆண்டவர் உங்களையும் என்னையும் திசை மாறி செல்கிறவர்களை திசை திருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு நல்லையா சொல்லுமா? திசை மாறி போகிறவர்களை, பாவத்துக்கு என்று ஓடுகிறவர்களை, அல்லது தேவனை விட்டு விலகி ஓடுகிறவர்களை திருப்புவதற்காக தேவன் என்னை அழைத்து இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு நல்லையா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை உடையவர்களாக இந்த காலை வேளையில தேசத்தின் பொறுப்புடனை உணர்ந்தவர்களாக, தேசத்தினுடைய காரியங்களை உணர்ந்தவர்களாக, அல்லது தேசத்தினுடைய காரியங்களை மாத்திரமல்ல, அதற்காக நாங்கள் பாரத்தோடு, ஏக்கத்தோடு, ஆதங்கத்தோடு, விழிப்போடு காத்திருப்பவர்களாக கர்த்தரை அப்படிப்பட்ட காரியங்களில நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுவாருங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த கால வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. I repeat it again. நீங்களும் நானும் நினைத்துக் கொள்கிறோம், நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அல்லது எந்த விதமான காரணமும் இல்லை. நம்ம இந்திய தேசத்தில் பிறந்து விட்டோம், அல்லது இலங்கையில் பிறந்து விட்டோம், அல்லது இங்கே வாழ்கிறோம், அங்க நோ. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாங்க எங்க இருந்தாலும், உன் பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே அது மாத்திரமல்ல, நாங்கள் we can make impact everywhere at any time. நீங்களும் நானும் எல்லா காரியங்களிலும், அதாவது எந்த இடத்துல வேணாலும் ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, அல்லது ஒரு ஆதங்கத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, தேசத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களை திசை திருப்பவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த காலை வேளையில I just want to tell you my dear brothers and sisters, இந்த காலை வேளையில நான் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நான் மிகவும் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் இந்த காரியங்களை நீங்க நினைத்து பாருங்கள். ராஜாவாய் இருந்துதான அந்த சீரிய ராஜாவினுடைய பேர் அங்க எழுதப்படல, மாறாக அந்த சீரிய ராஜாவை பற்றி நான் சற்று சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன்.
பிரியமான தேவ ஜனங்களே, அந்த சீரிய ராஜா அவர் தன்னுடைய படைத்தலைவனாய் இருந்ததான நாகமானுக்கு குஷ்டரோகம் போக வேண்டும். அது எங்கதான் போக வேண்டும்? இஸ்ரவேல் நாட்டில். அப்ப இஸ்ரவேல் நாட்டுலதான் அந்த சுகம் கிடைக்குது என்றால், இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் புரியும். இஸ்ரவேல் நாட்டுக்கும் சீரியாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததா என்றால், ஸ்டில் நவ் இப்ப வரைக்குமே அந்த உறவு நல்ல உறவு கிடையவே கிடையாது. ஏனென்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப ISISI என்று சொல்லப்படுகிறதான காரியங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கும். அது சிரியாவும் அது உள்ளடக்கமாய் இருக்கிறது. ஆகினால இன்று வரைக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நட்புறவு உண்டு என்றால் இல்லவே இல்லை. அப்படி போய் கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே இப்பொழுதே அப்படி என்றால் அப்போ அந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த படைத்தலைவனாய் இருந்ததான நாகமான் மூலம்தான் அநேகர் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள். அதிலே கொண்டு வரப்பட்ட பெண் தான் அந்த சிறு பெண் என்று நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நட்புறவா இல்லாத நாட்டுக்கு, நன்றாக கவனியுங்கள், இந்த நட்புறவா இல்லாத நாட்டிலே, தன்னுடைய தோழமை இல்லாத நாட்டிலே, தன்னுடைய பகைஞருடைய நாட்டிலே தான் தன்னுடைய வேலைக்காரனாய் இருந்ததான அல்லது தன்னுடைய படைத்தலைவனாய் இருந்ததான நாகமானுக்கு குஷ்டரோகம் அங்குத்தான் போனால் சரியாக வேண்டும் என்று ஒரு நிருபத்தை தருகிறார். அல்லேலூயா, இருக்கிறீங்களா? ஒரு நிருபத்தை தருகிறார். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நான் விளக்கமாக சொல்லுகிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, மாட்டானுடைய வீட்டில் தான் அல்லது எதிரியுடைய எல்லைக்குள் தான் அல்லது இஸ்ரவேல் தேசத்தில் தான் இஸ்ரவேலுக்கும் எனக்கும் எந்த நட்புறவும் இல்லை. ஆனால் என்னுடைய படைத்தலைவனுக்கு அங்கு போனால்தான் சுகம் கிடைக்கும் என்றால் அந்த கடிதத்தை, அந்த நிருபத்தை தருவதற்கு அவன் அஞ்சவே இல்லை. பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அது நான் ஏன் அதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், பிரியமான தேவ ஜனங்களே, அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் நன்றாக கவனிச்சு பாருங்க. அந்த விக்கிரக ஆராதனைக்காரன், அதாவது நாகமான் சுகமான பின்பு ஒரு எக்ஸம்ஷன் கேட்கிறார். என்ன எக்ஸம்ஷன் கேட்கிறாருன்னா, நான் அந்த ராஜா கூட போகும் பொழுது, அந்த ராஜா சீரிய படைத்தலைவனா இருந்ததான் நாகமான் கேட்கிறாரு எலிசா கிட்ட. நான் போகும்போது அவன் ரிம்மோன் கோயிலுக்கு போறான், விக்கிரக ஆராதனை கோயிலுக்கு போகும்போது நானும் கூட போகும்போது கர்த்தர் என்னை மன்னிப்பாராக என்று சொல்லி கேட்கிறான். அப்ப ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் அல்லது ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளதான விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்ததான, அதுவும் மிகவும் வயது முதிர்ந்ததான, அதுவும் சூழித்து இருக்கிறதான அந்த நபருக்கு அப்படிப்பட்டதான ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் எத்தனை தாக்கமும் எத்தனை பாரமும், தேசத்தினுடைய எத்தனை அழிவிலே மாண்டு கொண்டிருக்கிறதான ஆத்மாவுடைய பாரமும் எத்தனை ஏக்கமும், தேவனுடைய சித்தமும் செயல்பட வேண்டும் என்பது எத்தனை நோக்கமா இருக்க வேண்டும் என்பதை இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த கால வேளையில நாங்கள் நன்றாக ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் யாரோடும் இசைந்து செல்ல தயார் என்றதான மனப்பான்மை உடையவராக அந்த சீரியாவுடைய நாட்டின் ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். I can go with anyone if at all my man leprosy should go. அவருடைய நோக்கமெல்லாம், அவருடைய திட்டமெல்லாம், என்னுடைய படைத்தலைவனாய் இருக்கிற நாகமானுக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு ரட்சிப்பு வேண்டும், அல்லது அவன் பட்டு கொண்டிருக்கிறதான வேதனை நீங்க வேண்டும், அவன் விடுதலையாக வேண்டும், அது எந்த இடத்தில் போனாலும் சரி என்று சொல்லி அப்படி போகிற ஒரு மனநிலைமையை நாங்கள் பார்க்க வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, ஆனால் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்குள்ள அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும் என்றால், தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் எத்தனை பக்தி வைராக்கியம் தேசத்தின் மத்தியிலே, தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதிலே அல்லது தேவனுடைய காரியங்களில விரிவாக்கத்திலே அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திலே அல்லது தேவனுடைய பணியில திறப்பிலே நிற்பதற்கு எத்தனை பாரமும் எத்தனை ஊந்து சக்தி நமக்கு தேவை, அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பொறுப்பதனை உணர்ந்தவர்களாக நீங்களும் நானும் எத்தனை பாரத்தோடு ஓட வேண்டும், எத்தனை கரிசனையோடு நாங்கள் ஓட வேண்டும், அல்லது எத்தனை
ஏக்கத்தோடு தாக்கத்தோடு நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு தெள்ள தெளவாய் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. பிரியமான தேவ ஜனங்களே, நாங்கள் பார்க்கிறோம், நாம் சத்ருவை சிநேகிகள் என்று சொல்லுகிறதான அடிப்படையில வந்த நாம், அது மாத்திரமல்ல, முதலாவது ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் சிலுவிலே ஆண்டவர் ஏறெடுத்ததே, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாறு செஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு தம்மை உமிழ்ந்தவர்களை அல்லது தம்மை அடித்தவர்களை, தம்மை கொட்டினவர்களை, தம்மை காயப்படுத்தவர்களை ஆண்டவர் ஜெபத்தில் மன்னித்த அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பாரமுடையவர்களாக, எத்தனை ஏக்கமுடையவர்களாக, தேசத்தின் திறப்பிலே நிரப்பதற்காக நான் யாரோடும் சேர்ந்து செல்ல தயார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சபைக்குள்ளே, சங்கத்துக்குள்ளே, அல்லது நம்முடைய ஊழியர்களுக்குள்ளே, அல்லது நம்முடைய எல்லா காரியங்களிலும் போட்டிகள், பொறாமைகள், அல்லது எந்தெந்த காரியங்கள் தேவனால் அருவருக்கப்படுகிற காரியங்கள், இந்த உலகளாவிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்களும் நானும் அறிவோம். ஆனால் இதையெல்லாம் தேவன் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் நீங்களும் நானும் இந்த நேரத்துல நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் நம்மை அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, டுடே we need to take a stand, children of Almighty God. நீங்களும் நானும் ஒரு முடிவை எடுத்தவர்களாக இந்த இடத்திலிருந்து நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் பிரியமான தேவ ஜனங்களே, let us cross the borders, let us cross the borders of our tradition, let us cross the borders of our denomination, let us cross the borders of our language, let us cross the borders of our tradition, let us cross the borders of everything. பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய ஊழிய எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய சபை பிரிவினைகளை தாண்டுவோம், நம்முடைய சபையுடைய பாகுபாடுகளை தாண்டுவோம், டினாமினேஷன்களை தாண்டுவோம். தேவனுக்காக, தேசத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பது நோக்கமே தேவனுடைய சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று, பிதாவினுடைய சித்தம் செய்வதே போஜனமாய் இருக்கிறது என்று தேவன் எப்படி சொன்னாரோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ, அவரை போல நீங்களும் நானும் பிதாவின் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதும், தேவன் எங்களுக்கு காட்டி வழிவரையாய் காட்டி போனதான அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். நம்முடைய பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னோடிகள் காட்டி போனதான அந்த பாதையிலே நடந்து செல்லுவோம். உங்களை நடத்தினவர்களை நினைத்து பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் யார், உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் யார் என்று அந்த தெளிந்த பார்வையோட, அந்த தெளிந்த தரிசனத்தோட, அந்த தெளிந்த நோக்கத்தோட, அந்த தெரிந்ததான திட்டத்தோட, அந்த தெரிந்ததான மிகப்பெரிய மகா பெரியதான அந்த விஷனோட தரிசனத்தோட கர்த்தர் உங்களை நடத்துவாராக இந்த காலை வேளையில. அது மாத்திரமல்ல பிரியமான தேவ ஜனங்களே, எனக்கு மிகவும் நேரம் குறைவா இருக்கிறபடினால இன்னும் நான் மிகவும் வேகமாக நான் கடந்து செல்றேன். பிரியமான தேவ ஜனங்களே, அது மாத்திரமல்ல, I boldly declare here, I can go with anyone to build the kingdom of God. இந்த காலை வேளையில எல்லா பாகுபாடுகளையும், நமக்கு இருக்கிறதான எல்லா கசப்புகளையும், எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு ஒரு ஊழியமா, பிரதர் நான் வரேன் பிரதர், எந்த சர்ச் மினிஸ்ட்ரியா நான் வரேன் பிரதர், அல்லது நான் வரேன் சிஸ்டர், பிரேயர் குழுவா நான் வரேன் சிஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், எந்த ஜெபமா இருந்தாலும் பரவாயில்ல, I can go with anyone if at all my kingdom of God should be done. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நான் யாரோடும் இசைந்து செல்ல தயார். என்னை எதிர்க்கிறவரானாலும் சரி, என்னை வெறுக்கிறவனானாலும் சரி, என்னை நேசிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, என் சத்ருவை எல்லைக்குள்ளாக இருந்தாலும் சரி, நகரத்தை பிடிப்போம் வா என்று தாவீதுடைய படைத்தலைவனாக இருந்ததான யோவாப் சொல்லுகிறார். யோவாப் சொல்லும்போது அபிஷாயை பார்த்து, வா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். பிரியமான தேவ ஜனங்களே, வா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். இந்த காலை வேளையில நீங்களும் நானும், கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு அறைகூடல் விடுகிறார். வாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். ஒரு நகரத்தை பிடிக்கணுமா, அல்லது ஒரு ஊழியத்திற்காக போகணுமா, ஊழிய எல்லைகளை பிரிவினைகளை நாங்கள் தாண்டுவோம், டினாமினேஷன் பாகுபாடுகளை தாண்டுவோம். எல்லா காரியங்களையும் தாண்டி
தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய நாமமே மகிமை உயரப்பட வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய காரியத்திற்கு அர்ப்பணித்தவர்களாக, தேவனுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்தவர்களாக எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை நம் தேசத்திலே, அரிய பெரிய எழுப்புதலங்களை கர்த்தர் ஆங்காங்கே ஆவியாருடைய மழையை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன பிரகாரமாக கடைசி காலத்திலே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி வேலையில நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். அதுதான் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக இடங்கள்ல காலம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது, காலம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. We have no hand, we are the lost seconds, we are the lost moment. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் அவர் அங்க தாவீதுடைய படைத்தலைவர் பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு, எப்பா உன் கை தளர்ந்தா நான் வரேன், என் கை தளர்ந்தா நீ வா. அங்க வந்து அங்க சீனியாரிட்டிலாம் அங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமென். எப்பா நான் தான் சீனியர், நான் தான் கேப்டனு, நான் தான் இதை போட்ட ஓட்டணும் அப்படிலாம் இல்லை. யோவாப் அழகா சொன்னாருங்க, இவ்வளவு அழகா சொன்னாரு. இவ்வளவு வருஷம் சீனியாரிட்டியில் உள்ளதான் அபிசாயை பார்த்து சொன்னாரு, உன் கை தளர்ந்தா நான் முன்னேறேன், என் கை தளர்ந்தா உன் கை கொடு. இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஒன்றிணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம், இசைந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறோம். மாத்திரம் ஒரு ஆள் சொல்லுமா இருக்கிறீங்களா? தேவன் தந்த தரிசனத்தை, தேவன் தந்த வாக்கு தத்தங்களை, தேவன் தந்த ஊழியத்தை, தேவன் தந்த பொறுப்பதனை நாங்கள் ஒன்றிணைந்தும் செய்வோம், இசைந்தும் செய்வோம். அல்லது தேவனுடைய காரியங்களுக்காக எங்கு சென்றாலும், அது ஊழியமாகட்டும் அல்லது தேவனுடைய ஜெபமா இருக்கட்டும், அது ஒரு ஏதாவது ஒரு பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு மிஷனரி ட்ரிப்பா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, நோ மேட்டர் வாட், I can go with anyone. அப்படி என்றதான வைராக்கியம் உள்ளவர்களாக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வாருங்கள். அதைத்தான் சீரிய படைத்தலைவனாக இருந்ததான நாகமானுக்கு அவருடைய ராஜா இஸ்ரவேலில் தான் எதிரி நாடுதான் ஒருத்தன் நஷ்டப்பட்டவன், இன்னொருத்தன் நஷ்டப்படுத்தியவன். நஷ்டப்படுத்தியவனுக்கு இப்ப நஷ்டப்பட்டவன் இடத்துல இருந்து ஒரு காரியம் வேண்டும். ஆனால் அங்கு போய் கேட்கலாமா வேண்டாமா என்றெல்லாம் அவன் அஞ்சு கொண்டில்ல, மாறாக என்னுடைய வேலை படைத்தலைவனாய் இருந்ததான நாகமானுக்கு அங்குதான் சுகம் கிடைக்கும் என்றால் நான் எதிரி நாட்டுக்குள்ளும் எதிரி எல்லைக்குள்ளும் நான் செல்ல தயார் என்று சொல்லி, அவன் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்ல நான் என்று சொல்லி தள்ளி தைரியமாய் நிருபம் தருகிற இன்றைக்கு வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது ஒரு பக்கம் இருக்க, இரண்டாவதா நம்ம மேற்கோடிட்டு நான் சொல்லிட்டே போறேன், ஏன்னா வாசிக்க நேரம் இல்லை. பிரியமான தேவ ஜனங்களே, த மூட் ஆஃப் நாகமான் அவனுக்கு ஏற்கனவே அவர் குஷ்டரோகி, அவனுடைய குஷ்டரோகத்தினுடைய உச்ச கட்டத்தில் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, குஷ்டரோகம் என்றால் அன்றைய நாள் இன்றைய நாள் போல அல்ல, அதாவது ஒட்டுவார் உண்ணின்னு சொல்லுவாங்க. அது போல அவன் தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலைமை. அவனுக்கென்று ஒரு தட்டு இருந்திருக்கும், அவனுக்குன்னு ஒரு டம்ளர் இருந்திருக்கும், அவனுக்குன்னு எல்லா காரியங்களும், அவனுடைய மனைவியினுடைய மூச்சு காற்று கூட வேறுபட்டு இருந்திருப்பான். பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததான அவனுக்கு தனக்கு சுகம் கிடைக்க அங்குதான் போக வேண்டும் என்றால் அவனும் அங்க செல்ல தயாரா இருந்தான். அது மாத்திரமல்ல, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அங்க நாகமான் போன உடனே அங்க வந்து எலிசா சொன்னாரு, அவனை சொன்னாங்க, இது மாதிரி அவரு பராக்கிரமசாலி வந்திருக்கிறார் போயிருக்கிறார், அதெல்லாம் அவர் கேட்கல. எதுக்கு வந்தாரு? இந்த மாதிரி உடம்பு முடியல, ரைட்டு, குளிச்சு எழுந்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க வேதாகமத்தை நீங்க லைனா வாசிச்சு பாருங்க. நான் முடிஞ்சா உங்களுக்கு நான் வசனத்தை நான் பிறகு நான் போட்டு விடுறேன். பிரியமான தேவ ஜனங்களே, அந்த இடத்துல பாக்குறோம், த மூட் ஆஃப் நாகமான், அவன் மிக கடும் கோபம் கொள்றான். என்னடா இங்க வந்தா அந்த மனுஷன் ஊழியக்காரன் என்னை தொட்டு என்னை சுகமாக்கி கை வச்சு என்னை தடவி சுகமாக்குவான்னு நினைச்சேன், வெளியில கூட பார்க்கல, போய் குளிச்சுட்டு ஏஞ்சி போன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கடும் கோபம் கொண்டு திரும்பி போறாரு. ஆனா பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அந்த வேதாகமத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு வேலைக்காரனுக்கும் அங்க பேர் கிடையாது, வெறும் வேலைக்காரன் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வேலைக்காரர்கள், அவனுக்காக சுமந்து கொண்டு வந்தவர்கள், அவனுக்காக ஒத்தாசைக்காக வந்தவர்கள், அவங்க கேட்டாங்க, மூளையில பொறியில தட்டுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. வேற எதனாவது கேட்டிருந்தா
அரிய பெரிய காரியங்கள் நீ கொண்டு வந்திருக்க வைடூரியம் கட்டி தங்கம் இதெல்லாமே அந்த ஆள் கேட்டாரு. ஒண்ணுமே கேட்கல. குளிச்சு ஸ்நானம் பண்ணோம், யோர்தான்ல போய் குளிச்சுட்டு முங்கி எழுந்துட்டு போ, நீ சிறுப்புள்ள போல மாறிடுவேன்னு சொன்னாரு. அதை செய்யறது எத்தனை அரிதுன்னு சொல்லிட்டு மிகவும் சிம்பிளாக தகப்பனே என்று சொல்லி, பிரியமான தேவ ஜனங்களே, ஒருவேளை நம்ம நிறைய தியாலஜிகள் படிக்காம இருந்திருக்கலாம், அல்லது நமக்கு நிறைய தாளந்துகள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் யாருக்காவது பரிதவிக்கிறதான ஒரு பாரம் நமக்குள்ள இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளுக்காக அல்லது அழிந்து போகிற ஆத்துமாக்கு உள்ளதான பாரம் அல்லது அந்த ஏக்கம், அந்த பரிதபிக்கிறதான நிலைமை நமக்கு இருக்குமானால், தேசம் ரட்சிப்படைந்துதான் தீரும், ரட்சிப்படைந்துதான் தீரும், ரட்சிப்படைந்துதான் தீரும் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையியா சொல்லுவோமா? ஓ ரிக்காராபா ஷபாலியாந்தராபா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில பிரியமான தேவ ஜனங்களே, தேவனுடைய தரிசனத்தை கொண்டவர்களாக, தேவனுடைய திட்டத்தை கொண்டவர்களாக நாங்கள் முன்னேறி செல்லும் போது, கர்த்தர் நிச்சயமாய் நம்ம அபிஷேகிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை ஆனலாய் பயன்படுத்துவார். அது எத்தனை ஆச்சரியம், எத்தனை உண்மை, எத்தனை நிதர்சனம் என்று நீங்கள் கண்ணார அதை காண்பீர்கள். இது எப்படி ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறதே, இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சொல்லி துதிப்பது மாத்திரமல்ல, அந்நியர்களும் அதை பார்த்து பயந்து நடுங்கி, என் தேவனே கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள் என்று சொல்லுகிறவங்க மாத்திர தைரியமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவாங்க. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. பிரியமான தேவ ஜனங்களே, அது மாத்திரமல்ல, தகப்பனேன்னு அவங்க பெருசாலாம் படிக்கல. அவர்கள் தேவனை அறியாத கூட்டமா இருந்தார்கள். அவர்கள் வேலைக்காக வந்த கூட்டம் தான். அவர்கள் தேவனை அறியாதவர்கள் தான். ஆனால் தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தது. அது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தது. அது வாக்குத்தத்தமானது. அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவனுக்கு இங்கு குணம் கிடைக்கும், அவர் இங்கு சுகமாவான் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தது மாத்திரமல்ல, அதன் மூலமாக பிரியமான தேவ ஜனங்களே, அவர்கள் எளிய நடையில அவர்கள் எடுத்து சொன்னாங்க. இன்றைக்கு பெருசா நம்ம தியாலஜிகள் படிச்சுட்டு வரணும் அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. தகப்பனேன்னு சொல்லி 4 வார்த்தை ஆறுதலா சொல்லி செபிக்கிற கூட்டத்தை இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய கூட்டத்தை, தேவனுக்காக வல்லமையா பிரகாசிக்கிறதான கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருப்போமா என்று சற்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். அது மாத்திரமல்ல பிரியமான தேவ ஜனங்களே, பிரியமான தேவ ஜனங்களே, இந்த எலிசா சொல்லி கேட்காம, அவங்க சொல்லி கேட்காம, இவங்க சொல்லி கேட்காம போன அந்த நாகமான் இந்த வேலையாட்கள் சொல்லி தகப்பனேன்னு பொறியில் அடிக்கிற மாதிரி பொட்டுன்னு போட்டாங்க. அதை கேட்டு திருந்தி, பிரியமான தேவ ஜனங்களே, குஷ்டரோகியா அல்ல, அவன் சொஸ்தமானவனாய் போனது மாத்திரமல்ல, இங்கிருந்து இஸ்ரவேலிலிருந்து விசுவாசியாய் போனது மாத்திரமல்ல, தன் அங்கே சிரியாவிலே பலிபீடத்தை கட்டி தன் குடும்பத்தையும், சிரியாவினுடைய நாட்டிலே பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு அவர்களையும் விசுவாசியாய் அவர்களையும் விசுவாசியாய் மாற்றினான். அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த கால வேளையில நீங்களும் நானும் அப்படி 2வது நபரை பார்க்கிறோம். 3வது நபரை நாம பார்க்கும்போது பிரியமான தேவ ஜனங்களே, அந்த சிறிய பெண், அந்த சிறிய பெண்ணை குறித்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, அந்த சிறிய பெண் வெறும் உங்க டூருக்காக வந்த பெண்ணு கிடையாது. அவள் தகப்பனை விட்டு, தாயை விட்டு, தன்னுடைய சொந்த கலாச்சாரத்தை விட்டு, மொழியை விட்டு, தேசத்தை விட்டு வலுக்கட்டாயமாய் பிடித்து வரப்பட்ட பெண். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம நன்றாக சற்று கவனிங்க. சிறிய பெண் நான் வேதத்துல போட்டிருக்கானா, அவள் எவ்வளவு ஒரு முதிர் வயதான காரியங்களை செய்கிறாள் என்று. என்ன மாதிரி வேலை பார்த்தாங்க பாருங்க. இதே அவன் நல்லாவே தெரியும், அந்த பொண்ணுதான் சொல்றான், நீங்க இஸ்ரவேலுக்கு போங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுதான் சொல்றான். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருமே நம்ம வயதுல முதிர்ந்தவங்க தான் இருக்கிறீங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கிறோம். அந்த முதிர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்குள்ளான அந்த முதிர்ச்சி, தேவனுக்குள்ளான அந்த காரியத்தை அந்த சிறுப்பின் இடத்துல இருந்து நான் பார்க்கிறேன். பிரியமான தேவஜனங்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அந்த இடத்துல நாங்க பார்க்கும் பொழுது, அந்த பொண்ணுதான், ஒருவேளை அந்த பொண்ணுதான் அந்த வீட்டுல வேலையாலாம் இருந்திருப்பான், துணியெல்லாம் துவைச்சிருப்பான். உடனே அவன் யோசிச்சிருக்கலாம், உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான்
அதனாலதான் உங்க பாரு, எங்களை தொட்ட, என் தேசத்தை தொட்ட, எங்களை கொண்டு வந்து அடிச்சு சிறுமைப்படுத்தி வச்சிருக்கிற, சிறைப்படுத்தி வச்சிருக்கிற, இப்படி எங்களை அடிமையா, எங்களை தாயை விட்டு தகப்பனை விட்டு அவருடைய ஏக்கங்கள், பாரங்கள், அவருடைய கவலைகள் எல்லாத்தையும் போட்டுலாம் வச்சு அங்க குழப்பிட்டுலாம் இல்ல. மாறாக என்னுடைய எஜமானுக்கு ஒரு சுகம் வேண்டும், என்னுடைய எஜமானுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு நம்ம அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, ஒருவேளை நாம் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக, தேவன் நம்மை எங்க வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை, ஒருவேளை நாங்க நினைக்கலாம், ஆண்டவரே எங்க பாரமே பெருசா இருக்க, எங்கள் கவலைகள், எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய பற்றாக்குறைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி போட்டு விட்டு தேவனுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது பின்பு இவங்களெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்றதான அந்த சத்தியத்தை உடையவர்களாக, அந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செயலாக்கத்திலே நீங்களும் நானும் நிலை நிற்கும் போது அந்த சிறிய பெண், பிரியமான தேவ ஜனங்களே, அவள் பெரியவளாக மாறி போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 3 பேருக்குமே பிரியமான தேவ ஜனங்களே பெயர் கிடையாது வேதாகமத்துல. முதலாவது பார்த்தோம், ராஜாவை பார்க்கிறோம், சீரிய ராஜான்னு தான் பேர் இருக்குது. அந்த ஆளுக்கும் அவருக்கும் பேர் கொடுக்கப்படல. 2வது நபரை பார்த்தோம், வேலையாட்களுக்கும் பேர் கொடுக்கப்படல. 3வது நபரை பார்த்தோம், சிறிய பெண். இந்த 3 நபர்களுக்கும் பெயர் கொடுக்கப்படல. ஒருவேளை நம்முடைய பெயரோ, நம்முடைய புகழோ, அல்லது நம்முடைய காரியங்களோ மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அவருடைய தரிசனத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறார், அவருடைய திட்டத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய மாறாத தரிசனம், அவருடைய மாறாத திட்டம் உங்களிலே என்னிலே நிறைவேறுவதற்காக, உங்களிலே என்னிலே தேவனுடைய ராஜ்யத்திலே பணியாளர்களாக உங்களை பண்ணி நியமித்தது மாத்திரமல்ல, அதன் விரிவாக்க பணியிலே we need to establish the kingdom of God. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதிலே எந்த முனைப்போடு நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையில கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆகையினால இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் ஒரு மனதாய், ஆண்டவரே நான் என்னுடைய பொறுப்பு என்ன? இந்த 3 பேருக்கு பேர் இல்லை, ஆனா அந்த 3 பேரும் செய்த காரியங்கள் நிறைய இருக்கிறது. நான் வேணா நெக்ஸ்ட் வீக்ல நான் கண்டினியூ பண்றேன். பிரியமான தேவ ஜனங்கள், அநேக காரியங்கள் உண்டு. பிரியமான தேவ ஜனங்களே, தேவன் தந்த பொறுப்பதனை, தேவன் தந்த தரிசனத்தை, தேவன் தந்த காரியங்களை சத்ருவானாலும் சரி, அல்லது எனக்கு விரோதமான இருந்தாலும் சரி, நான் யாரோடு மிசந்து செல்ல தயார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையா சொல்லுவோமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படுவதற்காக, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய வல்லமை ஆங்காங்கே தேசங்களில் எழுப்புதலை காண்பதற்காக, ஆங்காங்கே பாழாய் போய் கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்களை மீட்பதற்காக, நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நிலை நிற்பதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்திலே தரிசனத்திலே நிலை நிற்பதற்காக நான் யாரோடு மிசந்து செல்ல தயார். I can go with anyone என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் என்று சொல்லுவோமா? நான் யாரோடு மிசந்து செல்ல தயார். தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக என்னை வெறுக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, என்னை சிநேகிக்காதவர்களாய் இருந்தாலும் சரி, என்னை பகைக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, என்னை ஒதுக்குறவர்களாய் இருந்தாலும் சரி, என் தேவனுக்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன். அப்படிப்பட்டதான தியாகமான பான்மை, அப்படிப்பட்டதான தியாக மனப்பான்மையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். காலை வேளையில தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்ததான தரிசனத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். He is the God of promise. One who gives the promise, he will always keep the promises. He will never fail in the word of God. ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய வார்த்தையில் உண்மை இல்லாது இருக்கவே மாட்டார். உங்களுடைய தரிசனத்தையும் உங்களுடைய திட்டங்களையும் அவர் உங்கள் மேல் வைத்ததான, உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைத்ததான நோக்கங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றிய தீர்வார். நாம் தேவனுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களையும் கூட அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம், மறைமுகமாக வெளியரங்கமாக இல்லாட்டாலும் நம்ம அந்தரங்கத்திலிருந்து தேவ சமூகத்தில் நம்ம கூடி ஜெபிக்கிறோம். நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, ஆனாலும் தேவ சமூகத்தில் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் கூட
நம்ம தனிப்பட்ட விதத்திலையும் அநேக ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். போய் கொண்டிருக்குது பிரதர். ஸ்தோத்திரம். ரெக்கார்ட் போய் கொண்டிருக்கு. ஏனோ பிரதர். ஏனோ பிரதர் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணு. ஏனோ பிரதர் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஸ்தோத்திரம். இருக்காங்களா? ஸ்தோத்திரம். மூவ் பண்ணல சிஸ்டர். ரெக்கார்ட் போய் கொண்டிருக்கு.